வெல்கம் டு சந்திர மேத்ஸ். ரீசனிங் சீரீஸில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் ஃபிகர் கம்ப்ளீஷன். இது ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேவா? இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எஸ்எஸ்சிலேருந்து கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிகரில் வந்து பாதி இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருப்பாங்க. கால்வாசியை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து எந்த ஃபிகர் வந்து சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ட்ரிக்கெலாம் அதிகமாக கிடையாது. ஓகே, இதுக்கு எந்த ட்ரிக்குமே கிடையாது. எப்படி ஃபிகர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு எது செட் ஆகும்னு பார்த்துட்டு அதை தான் நம்ம ஆன்சர்னு செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இதில் ஒரு சில இடத்துல வந்து மிரர் இமேஜ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிகர் அனலாகி அந்த டாபிக் இருக்குல்ல, அனலாகியில் ஃபிகர் அனலாகின்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த லாஜிக்கை வந்து எப்போது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. ஃபிகர் எப்படி இருக்கோ அதை நம்ம வந்து எப்படி போட்டால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த கொஷினை பாருங்கள். இதுதான் கொஷின். ஓகேவா? இந்த கொஷினில் இந்த ஃபிகரில் வந்து நடுவில் இந்த பார்ட்டு மட்டும் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? இது வந்து இந்த இடத்துல வந்து இந்த இதில் எதை வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் வந்து எது வந்து இதுக்கு சூட் ஆகும்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ எது சூட் ஆகும்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்திருக்கு. இந்த சர்க்கிள் வந்து இந்த இடத்துல கட் ஆகிருக்கு. அப்போ இந்த சர்க்கிள் வந்து ஃபுல் ஆகுமா? ஸோ சர்க்கிள் ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்னரில் வந்து சர்க்கிள் ஃபுல்லாக இருக்கும். இங்கே சர்க்கிள் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ இது வராது. ஓகே, ஒரு ஆப்ஷன் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. இங்கேயும் சர்க்கிள் வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குமா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட இந்த ஜாயிண்டில் தான் இந்த லைன் போகுது. இந்த ஜாயிண்டில் இந்த லைன் போகுது. இந்த ஜாயிண்டில் எந்த லைன் போகுதுன்னா இந்த ஜாயிண்டில் ஒரு லைன் வந்திருக்கும்ல. ஸோ இந்த ஜாயிண்டில் ஒரு லைன் வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கும். இங்கே இந்த ஜாயிண்டில் வந்திருக்கு, இங்கே ஜாயிண்டில் வந்திருக்கு, இங்கே ஜாயிண்டில் வரல, இங்கே கேப் விட்டு வந்திருக்கு. ஸோ அப்போ இதுவும் வராது. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டில் என்ன வித்தியாசம்னு மட்டும் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? ஸ்கொயர் தான் வந்திருக்கணும். ஸோ இந்த 3 இதை வச்சு இங்கே என்ன வரும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ இங்கே ஸ்கொயர் வர்றது ஆன்சராக இருக்கும். இப்போ இந்த 2 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும்? செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். 3 இது ஆல்ரெடி இருக்குது. இதே மாதிரி ஒரு ஃபிகர் தான் இங்கே வரப்போகுது. ஆனால் கொஞ்சம் அந்த டேரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகி வரப்போகுது. ஓகே, இங்கே வந்து இந்த மாதிரி இந்த லைன் இருக்குது, இங்கே வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏதாச்சும் ஒரு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணுங்கள். எலிமினேட் பண்ணி ஒன்றா எலிமினேட் பண்ணி ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளோட காமன் சென்ஸை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதுக்கு வேறு எந்த ட்ரிக்கும் கிடையாது. அடுத்து பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகே, அதே மாதிரி தான் வந்திருக்கு. அதாவது இந்த பாக்ஸ் வந்து எதை போட்டால் இது வந்து ஃபில் ஆகும், கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சர்க்கிள் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. அப்போ சர்க்கிள் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகும். சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி பாருங்கள். இந்த இடத்துல சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, அதாவது இந்த பாக்ஸை பார்த்தோம்னா அதில் லெஃப்ட் சைட் கார்னரில், பாட்டமில் லெஃப்ட் சைட் கார்னரில் இந்த சர்க்கிள் வந்து ஃபில் ஆகுது. ஸோ இந்த கார்னரில் ஃபில் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப்புக்கு போயிடுச்சு, லெஃப்ட்டில் டாப்புக்கு போயிடுச்சு. அப்படின்னால இது வந்து ஆன்சராக இருக்காது. இங்கே வந்து சர்க்கிளே இல்லை, சர்க்கிள் இந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ இதுவும் ஆன்சராக இருக்காது. இங்கே சர்க்கிள் மேலே போயிடுச்சுங்களா, இதுவும் ஆன்சராக இருக்காது. ஸோ ஈஸியாக வந்துடுச்சு. ஓகேவா? இதுதான் ஆன்சர். நம்ம ஃபுல்லாக வரைஞ்சோமா, வரையலை, ஏதாச்சும் ஒரு பார்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதில் முடியலைன்னா அடுத்தடுத்ததுக்கு போங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த பாக்ஸில் எது சூட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த லைனை மட்டும் பாருங்கள். ஒன்று இந்த பக்கம், 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 ஒன்று இந்த பக்கம். ஓகேவா? அதாவது இந்த லைனை நோக்கி தான் வந்து அம்புக்குறி இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கேயும் இந்த மாதிரி எல் ஷேப் வந்திருக்கும். இந்த லைனை நோக்கி ஒரு அம்புக்குறி, இந்த லைனை நோக்கி ஒரு அம்புக்குறி வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கதை பாருங்கள். இந்த இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அம்புக்குறி இந்த பக்கம் வந்துருச்சு. ஆனால் இந்த லைனை நோக்கி தானே இருக்கணும். அப்போ இது வந்து ஆன்சராக இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த பக்கம் இருக்குது? லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகேவா? அதாவது இந்த கார்னருக்கு நடுவில் பார்த்தோம்னா இந்த பக்கம் தான் இந்த எட்ஜ் வரணும். ஓகே, அதாவது லெஃப்ட் சைட் கார்னரில் தான் இந்த எட்ஜ் வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் இந்த எட்ஜ் வந்திருக்கு. ஸோ இது வராது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப்புக்கு போயிடுச்சு. ஓகேவா? டாப்பில் ரைட் சைட் கார்னருக்கு போயிடுச்சு. அப்போ இதுவும் வராது. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஓகே, இது எல்லாமே ஆல்ரெடி எஸ்எஸ்சியில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் தான். இவ்வளோ ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. அப்படின்னால கண்டிப்பாக உங்களால் ஒரு 5 செகண்டில் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டினை பாருங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லைன் வந்திருக்கு. இங்கே இந்த லைன் வந்து பாதியில் கட் ஆகுதுல, இங்கே எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். ஸோ அப்போ இந்த லைனை வந்து நம்ம ஃபுல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த லைன் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஆகிருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி எல்லா இதுலேயும் இருக்கா? எல்லா இதுலேயுமே இருக்குது. ஸோ அப்போ அதை வச்சு நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. அடுத்ததான் இந்த லைன் இருக்குதுல்ல, இது வந்து இங்கே வரைக்கும் பாதி வரைக்கும் போயிருக்கு. இங்கே வந்து ஃபுல்லாக வந்திருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கணும். இங்கே இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னால இங்கே இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கும்ல. ஸோ இந்த லைன் வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கும். ஓகேவா? இங்கே வரைக்கும் வந்திருக்கா? எல்லா இதுலேயுமே
கீழே தான் இருக்குது ஓகேவா. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர் பக்கத்தில் இருக்குது ஓகே. லெஃப்ட் சைட் கார்னர் பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் டாப்புக்கு போயிடுச்சு ஓகேவா. லெஃப்ட் சைடில் பாட்டம் கார்னர் பக்கத்தில் இது இருந்திருக்கு. இங்கே லெஃப்ட் சைடில் டாப் பக்கத்தில் போயிடுச்சு ஓகே. டாப் சைடு கார்னர் பக்கத்தில் போயிருக்கு. அப்போ இது வராது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடு கார்னர் பக்கத்தில் போயிடுச்சு. அப்போ இதுவும் வராது. இங்கே வந்து லெஃப்ட் சைடு கார்னர் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த லைன் வந்து எங்கே வரைக்கும் போகணும், இந்த லைனை தாண்டி கொஞ்சம் தூரம் போகணும். ஆனால் இது இதோட கட் ஆயிடுச்சு அப்படின்னால இதுவும் வராது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் ஓகேவா. அடுத்ததாக பாருங்கள், இப்போ இந்த இதில் வந்து என்ன வரும்னு கேட்குறாங்க ஓகேவா. இப்போ இந்த லைன் இப்படி போகுது ஓகே. அதான் இந்த கார்னரும் ஜாயிண்ட் ஆகுது ஓகே. அப்போ இந்த கார்னரும் ஜாயிண்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்திருக்கும். அது எல்லா இதுலேயுமே அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளும் எல்லா இதுலேயுமே உள்பக்கம் தான் இருக்குது ஓகேவா. அதாவது இந்த லைனுக்கு உள்பக்கம் தான் அந்த சர்க்கிள் இருக்குது. எல்லா இதுலேயுமே உள்பக்கம் தான் இருக்குது. 4 ஆப்ஷன்லேயும் சர்க்கிள் உள்பக்கம் தான் இருக்குது. இந்த ஷேட் பண்ண ஏரியாவும் பிளாங்காக இருக்க ஏரியாவும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு ஓகேவா. அப்போ இது என்ன பேட்டர்னில் சேஞ்ச் ஆகும், இங்கே இருந்து பாருங்கள். இங்கே பாட்டம் லெஃப்ட் டாப்பு. ஸோ பாட்டம் லெஃப்ட் டாப்பு, மிச்சம் என்ன இருக்குது, ரைட்டு இருக்குது ஓகேவா. ரைட்டு மட்டும்தான் இங்கே வந்து ரைட் சைடில் தான் இருந்திருக்கும் ஓகேவா. ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படி பார்த்தாலும் சரி. இப்போ இந்த இதை வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இந்த லைன், இந்த இதை மட்டும் ஒரு லைன் மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இப்படி இருக்க லைன் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு ஓகேவா. ஸோ இங்கே இருக்க லைன் இப்படி ஆனிச்சுன்னா 90 டிகிரி என்ன டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க, கிளாக் வைஸ் டைரக்ஷனில். இப்போ இங்கே இப்படி இருக்குது, இந்த லைன் வந்து இந்த மாதிரி வந்திருக்கா. ஸோ இது இப்படி வந்துச்சுன்னா 90 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதே மாதிரி இங்கே இப்படி இருக்குது 90 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போட்ட மாதிரி தானே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்திருந்தா இந்த பக்கம் ரைட் சைடில் தான் வந்து அந்த பிளாங்க் இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து ஷேடட் ஏரியா இருக்கும். இப்போ ரைட் சைடில் பிளாங்க் இருக்க மாதிரி பாருங்கள். இதில் ரைட்டில் வந்து ஷேடு இருக்குது, லெஃப்ட்டில் தான் பிளாங்க் இருக்குது. இங்கே டாப்பில் இருக்குது, இங்கே தான் ரைட்டில் இருக்குது ஓகே. ரைட்டில் தான் இங்கே வந்து பிளாங்க் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். இங்கேயும் பாட்டமில் இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப மைண்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அடுத்ததான் இந்த ஃபிகரை பாருங்கள். இதில் என்ன வரும்னு கேட்டுருக்காங்க ஓகேவா. இப்போ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கு ஓகேவா. ஏன்னா இங்கே இந்த இடத்துல இந்த பாக்ஸ் வந்திருக்கு, இங்கே கீழே வந்திருக்கு, இங்கே இந்த பக்கம் வந்திருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்திருக்கு. பட் இந்த லைனை பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் போயிருக்கு. அப்போ இந்த கார்னரில் ஆரம்பித்த லைன் வந்து இதுக்கு பேரலாக தான் இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு ஓகேவா. பேரலானா என்னது, இதுக்கு சமமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு ஓகேவா. இதுக்கு பேரலாக இந்த லைன் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே தானே இது வந்து ஜாயிண்ட் ஆகும். இங்கே ஜாயின் ஆனால் தான் இது வந்து பேரலாக வரும். ஸோ இங்கே வரைக்கும் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கணும் ஓகேவா. ஸோ இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணி இந்த கார்னரில் முடிகிற மாதிரி லைன் இருக்கணும். ஸோ அப்போ இந்த பாக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட மிடில் இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் லெஃப்ட் சைடில் மிடில் ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடில் டாப்பில் இருக்கக்கூடிய கார்னரில் முடியுது ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டமில் வந்திருக்கு, லெஃப்ட் சைடு பாட்டமில் கார்னரில் வந்திருக்கு. அப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே மிடில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, கார்னரில் போய் முடியுது. ஸோ இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. இங்கேயும் மிடில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, கார்னரில் முடியுது. இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து கீழே ஸ்டார்ட் ஆகி இங்கே மிடில் முடியுது. அப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 2 ஆப்ஷன் வந்து நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு. இந்த ஒரு லைனை வச்சு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 ஆப்ஷன் தானே மிச்சம் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கர்வ் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ கர்வ் வச்சு நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து இங்கே மேலே இருக்குது, இங்கே கீழே இருக்குது. ஸோ பாக்ஸோட பொசிஷன் தான் நம்மளை வந்து டிசைட் பண்ண வைக்க போகுது ஓகேவா. இப்போ இந்த மேலே இருக்கிறத பாருங்கள், ஒரு பாக்ஸ் மேலே இருக்குது, ஒரு பாக்ஸ் கீழே இருக்குது. இங்கே ஒரு பாக்ஸ் கீழே இருக்குன்னா இன்னொரு பாக்ஸ் மேலே தானே இருக்கணும். இந்த 2 மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே கீழே. இப்போ இங்கே ஒன்று கீழேனா இன்னொன்று மேலே தானே வரணும். ஸோ மேலே வர்றதான ஆன்சராக இருக்கும். ஸோ மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. ஸோ மேலே வர்றதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் வந்து அந்த பாக்ஸ் வந்திருக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். இதுக்கு பின்னால் எந்த லாஜிக்கும் இல்லை. அதாவது இப்படி இருக்குனால இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கணுமே தவிர இதுக்கு மிரர் இமேஜ் பார்க்கணும் அல்லது ஃபேஸ் வேல்யூ பார்க்கணும் அந்த மாதிரி இதில் வந்து நம்ம எக்ஸாக்டாக இந்த லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. காமன் சென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நான் மறுபடியும் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அடுத்ததான் இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிருக்குமா. ஸோ பாக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து என்னது, இப்போ இந்த கார்னரில் லைன் போகுது, இந்த கார்னர்லேருந்து லைன் வருது, இந்த கார்னர்லேருந்து லைன் வருது. ஸோ அப்போ இந்த கார்னர்லேருந்து அந்த லைன் வரணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன் வந்திருக்கு, இந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி லைன் வந்திருக்கணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரைட் சைடில் பாட்டமில் கார்னரில் இருக்கணும் ஓகேவா. ரைட் சைடில் பாட்டமில் கார்னரில் இந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த 2 முக்கோணம் இருக்குது. இங்கே ரைட் சைடு பாட்டம் கார்னரில் 2 முக்கோணம் இருக்குது. இங்கே ரைட் சைடு பாட்டம் கார்னரில் முக்கோணம் இருக்கா, ஒரே ஒரு முக்கோணம் தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்திருந்தால் கரெக்டாக, அப்படி இல்லைங்கனால இது ஆன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கேயும் வந்து அந்த மாதிரி வந்துருச்சு ஓகே. இப்போ ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த சர்க்கிள் இருக்குதுல்ல, அந்த சர்க்கிள் வந்து இப்படி கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஓகேவா. அதாவது
லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் இந்த மாதிரி சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆனால் அடுத்து இந்த இடத்துல லைன் வரதுக்கு எதுவும் சான்ஸ் இருக்கா? லைன் வந்திருக்கு இதில், ஆனால் இதில் வரதுக்கு சான்ஸ் இல்லைங்கனால இது வராது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, இந்த இடத்துலையும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து ஆன்சர் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. இந்த இடத்துல இந்த சர்க்கிளே இல்லை. ஸோ அப்படிங்களா இதுவும் வராது. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஃபுல்லாக போடணும்னு அவசியமே இல்லை. ஏதாச்சும் ஒரு பாயிண்டை எடுத்து அதை வச்சே மற்றதை கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெண்டாவது இதுலேயே வந்து ரெண்டாவது அட்டம்ப்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெஸ்ட்டில் நிறையா கொஸ்டின்ஸ் கொடுப்போம். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இது எல்லாமே வந்து ஆல்ரெடி எம்டிஎஸ் கான்ஸ்டபிள் ஜெடியில் கேட்ட கொஸ்டின் தான். ஓகேவா? இந்த லெவலுக்கு தான் இருக்குது. சிஜிஎல்ல கேட்டாலுமே இந்த லெவலுக்கு தான் இருக்கும். இது வந்து ஒரு போனஸ் மார்க் மாதிரி இந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.